அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அமைச்சர் பொன்னேரியா, 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 அமைச்சர் பொன்னேரியா. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். ஆமாயா. ஏய் யாரும் தடக்கூடாது. பாத்துலாம் வா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க? நீ கம்முனியா. யாரும் குறுக்குல எதுவும் பேசாதீங்க. தேர்தல் தேதி, மனு தாக்கல் செய்யறதுக்கான கடைசி தேதி எல்லாம் இந்த அறிக்கையில இருக்கு. தவறாம வாங்கிக்கோங்க. இந்த இடைத்தேர்தல் அமைதியான முறையிலும் நேர்மையான முறையிலும் நடக்கணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். நேர்மையான முறையில தேர்தல் நடக்குங்கிற உறுதிமொழியை நீங்க எப்படி மேடம் தர முடியும்? தேர்தல் நேர்மையா நடக்குங்கிற உறுதிமொழியை நாங்க தராம வேற யாரு தர முடியும்? பொது தேர்தலை, அதுவும் ஸ்டேட் லெவல் பொது தேர்தலை வேணும்னா நீங்க உங்க அதிகாரிங்க நேர்மையா நடத்தலாம். ஆனா இப்ப நடக்கிறது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல்ல இப்ப முதல்வராக இருக்கிறவரோ இல்ல இங்க எழுந்தருளி இருக்கிற பொன்னேரியாரா தானே இந்த தேர்தலை நேர்மையா நடத்த முடியும்னு சொல்ல முடியும். எங்க ஆட்சி நேர்மையான ஆட்சிங்கிறதால தான் நீங்களாம் தைரியமா ரோட்ல நடமாடிட்டு இருக்கீங்க. என்ன தோழர், சொந்த கட்சி எம்எல்ஏ காப்பாற்ற முடியாத நீங்களா எங்களை காப்பாத்திட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்கடா. இந்த ஊர்ல நிறைய ரோஜா தோட்டங்கள் இருக்கு. இடைத்தேர்தல் நேரத்துல அங்க ரோஜா பூ பூத்தா அது ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவா அமையற ஆபத்து இருக்கு. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? டெல்லிக்காரங்க எப்போதும் தொலைநோக்கு பார்வையோட தான் சிந்திப்பீங்க போல இருக்கு. பொன்னேரியா இருக்கு. நாங்க வேணும்னா ரோஜா வியாபாரிகள் கேட்கிற காசு கொடுத்துட்டு மொத்த தோட்டத்தையும் துணியை போட்டு மூடி வச்சிடறோம். அவங்க கட்சி சின்னம் காது. அதனால தேர்தல் நேரத்துல தொகுதிக்குள்ள யாரும் காது தெரியுற மாதிரி வெளியில வரக்கூடாது. யோ புண்ணாக்கு, உங்க ரெண்டு பேருக்கு இங்க எவன் ஓட்டு போட போறான்? என்னமோ குரல் கொடுத்துட்டு இருக்க. அமைச்சர் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வேற எப்படி பேசணும்? ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் எந்த இயக்கம் வேணாலும் தேர்தலில் பங்கேற்கலாம். யோ, தேர்தல்ல யாரு வேணா நிக்கலாம், பங்கேற்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓட்டு போற உரிமை மக்கள்கிட்ட இருக்கு. அவன் எங்க இஷ்டப்படுறானோ அங்க ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பான். பேச வந்துட்டான் பேரிக்கா மண்டேன். என்ன சொல்றீங்க? ரோஜா பூ எடுத்து அவங்க காதுல வச்சு அனுப்பிடுவாங்களாம் ஜனங்க. ஐயோ, பொன்னேரியார் சொன்ன ஜோக்குக்கு நாம சிரிச்சிட்டோமே. இது பெரியண்ணனுக்கு தெரிஞ்சிருமோ? சிரிக்காதீங்க. இங்க ஒரு பஞ்சு மில் கூட கிடையாது. நாங்க வாங்குற ஓட்டு கூட நீங்க வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆலை முதலாளிகளும் பன்னாட்டு பண முதலாளிகள் தயவும் தேவை. ஆனா எங்களுக்கு உழைப்பாளிகளும் தொழிலாளிகளும் தேவை. அவங்கெல்லாம் யாரு? ஏதாவது ஜாதி பிரச்சனை கிளப்புறாங்களா? இல்லைங்க மேடம், அவர் ஏதாவது மத்திய அமைச்சரா இருப்பாரு மேடம். இந்த கூட்டத்துல இல்லாதவங்கள பத்தி இங்க பேசக்கூடாது. இத்துடன் இந்த கூட்டம் நிறைவடையுது. என்ன இந்த அதிகாரி என்னென்ன சொல்லுது? இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க இல்லையே செல்லதோர தான் அறிவாளின்னு சொல்லுது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.